நமஸ்காரம். இந்த கிரகண காலங்கள்ல, அதாவது இப்ப வரக்கூடிய 3/3/2026 மக நட்சத்திரம் மாசி மகம் வருதுல்ல, அன்னைக்கு பௌர்ணமி, அதுக்கப்புறம் சந்திர கிரகணம் வருது. அந்த நாள்ல வந்து நல்ல காரியங்கள் செய்யலாமா? திருமணம், கிரகப்பிரவேசம்லாம் வைக்கலாமான்னு கேட்குறாங்க. கிரகண காலங்கள்ல செய்யாம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது, உத்தமம். திருமண நிகழ்வோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, கிரகப்பிரவேசங்கள், நல்ல காரியங்கள் நம்ம சொல்றோம்ல, சுபமா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? அந்த விஷயங்கள செய்யாம இருக்கிறது நல்லது. கிரகண காலங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னா, தான தர்மங்கள் செய்யுங்க. நீங்க வந்து யாருக்காவது அரிசி, அதாவது தானியங்கள், அரிசி, பருப்பு உங்கனால என்ன முடியுதோ அத தானமா குடுக்கலாம். நெறைய பேர் வந்து நான்லாம் தங்கம் குடுத்துருக்கேன். இப்ப இல்லைங்க, முன்னாடி குடுத்துருக்கேன். தங்கம், வெள்ளிலாம் தானமா குடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப அதாவது தங்கம் ஒருத்தர் தானம் குடுக்குறோம் அப்படின்னா, 7 தலைமுறைக்கு நீங்க செஞ்ச பாவங்கள் போகும் அப்படின்னு அர்த்தம். ஆனா இப்ப விக்கிற விலைவாசிக்கு தங்கத்தெல்லாம் நம்ம தானமா குடுக்க முடியாது. உங்கனால என்ன முடியுதோ வஸ்திர தானம் குடுக்கலாம். அல்லது அரிசி, பருப்பு, உளுந்து, காய்கறி இது மாரி உங்கனால என்ன முடியுதோ அத தானமா குடுக்கலாம். அதே மாரி முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல, இந்த கிரகண காலகட்டங்கள்ல ஹோமங்கள், மந்திர ஜபங்கள் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்ப இந்த சந்திர கிரகணத்துல வந்து பொதுவா இந்த சந்திர கிரகணத்த வரும்போது ரொம்ப மிஸ் பண்ணிறக்கூடாது. இது இந்தியாவுல தெரியும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, ஆத்மார்த்தமா மந்திர ஜபங்கள் பண்றது வந்து அதாவது 30 நாட்களுக்கு தொடர்ந்து ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா, என்ன பலன் கிடைக்குமோ அது. இப்போ 30 நாளுக்கு ஒருத்தருக்கு அரிசி தானம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்டின்னா, அதுக்கு என்ன பலனோ, அந்த 1 மணி நேரத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன்.